பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வெறுப்பு அரசியல், வெறுப்பு பிரச்சாரத்திற்கு ஒரு முறையான கட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இருக்கு. எது நடந்தா எப்படி ரியாக்ட் பண்ணணும், எந்தெந்த மட்டத்துல பண்ணணும் என்று சொல்வதற்கான ஏற்பாடு உள்பட உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால இது வந்து ரொம்ப ஆழமான பிரச்சனை அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இந்த வெறுப்பு பிரச்சாரம் செய்பவர்கள் எந்த அளவுக்கு போனாங்க அப்படின்னாக்க, இந்த சண்டை நிறுத்தம் வந்த பிறகு மோடியை கேட்காமலாம் நடந்திருக்காது. ஆனா மோடி அவர்களால எதுவும் சொல்ல முடியல. அதனால யாரை டார்கெட் பண்ணாங்கன்னா, இந்த சண்டை நிறுத்தம் குறித்த தகவலை முதல்ல வந்து பகிரங்கமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததுங்கிறது வந்து ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி தான். அவர் வந்து இந்த சண்டை நிறுத்தத்தை பற்றி பேசிவிட்ட காரணத்தினால் அவரையும் அவருடைய மகளையும் மிக மோசமாக சோசியல் மீடியால ட்ரோல் செய்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஏற்கனவே ஹிமான்ஷிக்கு அதுதான் ஏற்பட்டு இருந்தது. அதே கதி இப்ப வந்து ஃபாரின் செக்ரட்டரிக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம கவலையோட, நிறைய கட்டுக்கதைகள், அதாவது இந்தியாவினுடைய தாக்குதல்ல பாகிஸ்தானை எப்படியெல்லாம் வந்து அடக்கி ஒடுக்குனாங்க, எவ்வளோ பெரிய பேரழிவு பாகிஸ்தான்ல அப்படின்னு நிறைய உண்மைக்கு புறம்பான விஷயங்கள்லாம் வெறும் சமூக வலைத்தளத்துல மட்டும் நடக்கல. ஒரு பகுதி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இந்த ஒட்டுமொத்தமான கட்டுக்கதைகளை உண்மைன்னு பிரசுரிச்சாங்க. இது வந்து உள்நாட்டுல என்ன பிரச்சனையை ஏற்படுத்தும்ங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க யோசிச்சு பாருங்க, நடக்காத பல விஷயங்கள்ல நடந்ததாக இந்தியாவினுடைய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் கூட சொல்லும் போது, சர்வதேச அளவுல இந்தியாவினுடைய அந்தஸ்து என்பது மிக மோசமாக சரிந்து கொண்டே போகிறது.